வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல 5வதா இருக்கிற சத்திய வாக்கியக அத பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இத 2 விதமா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். சத்திய வாக்கியக அப்படின்னா சத்தியத்தை மட்டுமே தன்னுடைய வாக்கால் பேசுபவர். இன்னொன்னு, ஒருத்தருக்கு சத்தியம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அத முழுசா காப்பாத்துவார். இது 2 தான். ஸ்ரீராமன் எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போய் சொன்னதே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் உண்மை மட்டுமே பேசுவார். அது மட்டும் இல்லாம கொடுத்த வாக்க முழுமையா எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி அதை எப்படியாவது காப்பாத்திடுவாரு. 3வது ஒன்று இருக்கு, அது நான் கடைசியா சொல்றேன், முழுசா கேளுங்க. சோ உண்மை மட்டுமே பேசுபவர். அதனாலேயே மத்த எல்லாருக்குமே ஸ்ரீராமன்னா அவ்வளோ பிடிக்கும். நமக்கே தெரியும் இல்லையா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஒருத்தர் உண்மை மட்டுமே தான் பேசுறாரு அப்படின்னா நமக்கு அவங்க மேல ஒரு தனி பிரியமே வந்துடும். அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஒரு அதீத நம்பிக்கை வந்துடும். அவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் செய்யலாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஸ்ரீராமர். அதனாலேயே ஸ்ரீராமனை அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம அந்த அயோத்திக்கு மட்டும் இல்லாம இந்த உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இதுதான் அந்த நேர்மைக்கு உண்மைக்கு கிடைக்கக்கூடிய முதல் வெற்றின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி மற்றவங்க எல்லாரையுமே அப்படியே ஈர்த்து தன் தன் பக்கத்துல வச்சுக்கும். நம்ம ஹரிச்சந்திரனுடைய ஸ்டோரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரு உண்மை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டேன், கடைசி வரைக்கும் உண்மைக்கு மட்டுமே துணையா இருந்தார், போய் சொல்லவே கிடையாது. அதனாலேயே அவர் பலவித கஷ்டத்தை அனுபவிச்சாரு. ஆனா அந்த கஷ்டத்திலும் உண்மைய கைவிடவே இல்லை. அது தன் உயிரிலும் மேல நினைச்சு அதை பாதுகாத்தாரு. அதுக்காகவே அவரை இன்னும் நம்ம உலகம் ஃபுல்லா, ஏன் நம்ம காலத்துக்கு அப்புறமும் அவரை நினைச்சு பார்க்க பல மக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் அந்த உண்மைக்கு உரிய அந்த பலமே சொல்லலாம். அடுத்து சத்திய வாக்கு. இந்த சத்திய வாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ராமன் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அது கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஒரு பிசகு கூட இருக்காது, கிளீனா இருக்கும். அந்த ஒர்க் கிளீனா இருக்கும். அது ஸ்ரீராமன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. பரதன் ரொம்ப அலறாரு, கஷ்டப்படுறாரு. ஸ்ரீராமன் இந்த 14 ஆண்டுகள் வனவாசம் ஏத்துக்கிட்டாரு. இப்போ இந்த அயோத்திக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால பரதன் மனசு உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்காரு. அதனால ஸ்ரீராமன் கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்குறாரு. ஓகே, நீங்க இந்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, செய்யுங்க. ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. 14 வருடம் முடிஞ்ச அடுத்த நாள் நீங்க இங்க இருக்கணும். இல்ல அப்படின்னா நான் என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்ட்டாரு. ஸ்ரீராமனும் வாக்கு கொடுத்தாரு. ஆனா ஸ்ரீராமன் இந்த 14 ஆண்டு காலம் முடிகிற தருவாயில எங்க இருக்காரு? இலங்கையில இருக்காரு. யாருக்காக? சீதா தேவிக்காக இருக்காரு. அங்க பல சூழ்நிலைகள்ல டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. ஸ்ரீராமனுக்கு தன்னுடைய தம்பி பரதனுடைய நிலை நினைவுக்கு வருது. அதனால ஆஞ்சநேயரும் சீக்கிரமா வேகமா அனுப்புறாரு. போ ஆஞ்சநேயர் கிளம்பு, அங்க தம்பிய காப்பாத்த, நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆஞ்சநேயர் போறாரு, தடுக்கிறாரு. அதே ஆஞ்சநேயர் பேச பேச ஸ்ரீராமன் சீதா தேவியோட எல்லாரும் வந்துட்டாங்க. அதுதான் அந்த சூழ்நிலை. நமக்கு எந்தவித ஆபத்து நேர்ந்தாலும் சரி, தடங்கல்கள் இவ்வளோ வந்தாலும் சரி, அதை முடிக்கணுங்கிறதுல தெளிவா இருப்பாரு. அந்த டைம் வந்துடுச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அத இந்த கொஞ்சம் கூட தாமதமே ஆகாம பார்த்துப்பாரு. அதுதான் ஸ்ரீராமன். அது மட்டும் இல்லாம விபீஷணனுக்கும் ஒரு வாக்கு கொடுத்தாரு இல்லையா,
இந்த இலங்கையுடைய ஆட்சி பொறுப்பை உனக்கே ஒப்படைக்கிறேன்ட்டு அதே முழுசா செஞ்சாரு. சுக்ரீவனுக்கும் அதே மாதிரி வாலிகிட்ட இருந்து வாலிய வதம் செஞ்சு அந்த ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு ஒப்படைச்சாரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே அப்பப்ப யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல வாக்கு கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க குறையே சொல்லாத அளவுக்கு அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இதுதான் ஸ்ரீராமன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3வது ரொம்ப சுவாரஸ்யமானது. அடுத்தவங்க, அதாவது தன் பொருட்டு தன் தந்தை, அதாவது தசரதன் ஏற்கனவே கைகேயி கிட்ட 2 வாக்கு கொடுத்திருந்தாரு, 2 வரம். அந்த 2 வரத்தை கைகேயி கேட்டுட்டாங்க. ராமன் வனவாசத்துக்கு போகணும், ராஜ்யம் பரதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தசரத மகாராஜா ரொம்பவே மனம் உடைஞ்சு இருக்காரு. ஸ்ரீராமன் வராரு, அத கேக்குறாரு, அத முழு மனதோட ஏத்துக்கிட்டாரு. அதாவது தன் பொருட்டு வேற யாராவது இல்ல தனக்கு ஆபத்து வருது, தனக்கு விருப்பமில்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அத புன்முறுவலோட ஏத்துக்கிறவர் தான் ஸ்ரீராமன். அதனால கைகேயி வரம் கேட்டிருந்தாலும் அது தனக்கு நன்மையானதே, ஏன்னா என்னுடைய தாய் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தனக்கு நன்மையானதே. அது மட்டும் இல்லாம தன் தந்தை தன் தாய்க்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத முழு மனசோட ஏத்துக்கிறாரு, அத நிறைவேற்றிய வைக்கிறாரு. அதுதான் ஸ்ரீராமன். இது தந்தைக்காக மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. நம்மள மாதிரி அவரை நினைச்சுக்கிட்ட அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க பக்தர்களுக்காகவும். அதாவது பல பக்தர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது சத்தியம் பண்ணிருப்பாங்க, இதை நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சூழ்நிலைகள் அதுக்கு எதிரா இருக்கும், செய்ய முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில பகவான் அவங்களுக்கு துணையா இருந்து அந்த சத்தியத்தை காப்பாத்த துணை நிற்பாராம், அதை கம்ப்ளீட்டும் பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பக்தன், அதாவது தன்னுடைய பக்தன் உண்மையானவனா இருக்கிறான் அப்படிங்கும் போது அவன் பக்தனா இருந்தாலும் சரி, பக்தனா இல்ல அப்படின்னாலும் சரி, உண்மை மட்டுமே பேசுறான், உண்மை மட்டுமே சொல்றான், உண்மைக்கு துணையா நிக்கிறான் அப்படின்ட்டாவே ஸ்ரீராமனுக்கு அவர்கள் பக்தர்கள் தான். அவங்க கோயிலுக்கு போகலைனாலும் சரி, பூஜை பண்ணலைனாலும் சரி, அவருடைய நாமத்தை சொல்லல அப்படின்னாலும் சரி, உண்மைக்கு மட்டுமே துணையா நிக்கிறவங்க ஒவ்வொரு உயிருக்குமே பகவான் ஏதாவது ஒரு ரூபத்துல துணை நிற்பாரு. அதுதான் இந்த சத்திய வாக்கியம். ஏன்னா சத்தியமாவே இருக்கிறவர் தான், அந்த சத்தியத்தின் உண்மையின் ரூபமா இருப்பவர் தான் ஸ்ரீராமன். அதனால உண்மை எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல ஸ்ரீராமன் ஆட்டோமேட்டிக்கா இருப்பாரு. அதனால உண்மைய வாழ்க்கையில உண்மை மட்டுமே கடைபிடிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு வர மக்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க தெய்வத்தையே வணங்கல அப்படின்னாலும் பகவான் ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு துணை நிற்பாரு. அதுதான் இந்த சத்திய வாக்கியா. அது மட்டும் இல்லாம மனம் வாக்கு காயம்னு சொல்வாங்க. மனசு நினைக்கிறது தான் வாய் பேசணும், வாய் பேசுறது தான் செயல் செய்யணும். நம்மளோட உடம்பு, அதாவது இந்த காயம் உடம்பு செயலா செய்யணும். இந்த 3 நேர்கோட்டுல நிக்கணும், அதாவது 3 ஒன்னா இருக்கணும். அதுதான் சத்திய வாக்கு, அதுதான் உண்மை. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க, வாயில ஒண்ணு பேசுவாங்க. ஆனா வாயில ஒண்ணு சொல்லுவாங்க, செயல் வேற மாதிரி இருக்கும். இதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கும் வரும், அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வரும். ஆனா ஸ்ரீராமன் பொறுத்த வரைக்கும் இந்த 3மே சுத்தமா இருக்கும். மனசுல நினைக்கிறத மட்டுமே பேசுவாரு, அவர் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே செயலா செஞ்சு காட்டுவாரு. அதுதான் ஸ்ரீராமன். அது மட்டும் இல்லாம அவருடைய பக்தர்கள் யார் யார் இந்த மனம் வாக்கு காயத்தால 3லும் உண்மை மட்டுமே கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் முக்காலமும் துணையா நிற்பாரு. எந்த சூழ்நிலையிலும் கை விடவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும்
ஒரு எமோஷனல்ல இல்ல ஒரு பதட்டத்துல, பயத்துல, தன்னை அறியாம ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அவங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அத பகவான் நன்மையா இருக்கிற பட்சத்துல அத முழுமையா நிறைவேத்தி வைப்பாரு. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நாம ஒருத்தருக்கு வந்து வாக்கு கொடுத்திருப்போம், சத்தியம் பண்ணிருப்போம். இது கண்டிப்பா இந்த நேரத்துக்குள்ள உனக்கு இதை நான் செஞ்சு தரேன், இந்த நேரத்துக்குள்ள உனக்கு நான் பணம் ரெடி பண்ணி தரேன். இந்த மாதிரி பல வித சத்தியம் வந்து நம்ம இப்பதான் சொல்றது வந்து ரொம்ப சுலபமாயிடுச்சு. இதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா எல்லாருமே வந்து இந்த சத்தியத்தை ஃபுல்ஃபில் பண்றாங்கன்னா கிடையாது. லாஸ்ட் மினிட்ல ஈஸியா இல்லப்பா என்னால முடியல, அவ்வளவுதான், நீ வேற இடத்துல ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஸ்ரீராமனுடைய பக்தர்களுக்கு இந்த சூழ்நிலைய ராமன் வரவே விட மாட்டாரு. அவர் எப்படின்னா பாதுகாப்பா தன்னுடைய பக்தர்களை பாதுகாப்பா வச்சிருப்பாரு. அதாவது தன்னுடைய பக்தனை வந்து யாரும் எக்காரணத்தை கொண்டும் குறை சொல்லவே கூடாதுங்கிறதுல பகவான் தெளிவா இருப்பாரு. அதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனாலவே தன்னோட பக்தன் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எமோஷன்ஸ்ல வாக்கு கொடுத்துட்டாலும் அதை நிறைவேற்றவே முடியாதுங்கிற சூழ்நிலையில பக்தன் இருந்தாலுமே அந்த சூழ்நிலையை உருவாக்கி அந்த சத்தியத்தை காப்பாத்துற மாதிரி பகவான் செஞ்சிடுவாரு. இதுதான் ஸ்ரீராமன். அதனால ஸ்ரீராமனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே உண்மையா இருக்கிறதுனா உயிரா இருக்கிறது போல. அந்த உயிரோட்டம் அவருக்கு அந்த உண்மைக்கும் வித்தியாசமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவருடைய அவதாரமே தன்னுடைய வாழ்க்கை மூலமா பல மக்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும், அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளால அவர்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களையுமே கடைபிடிக்க முடியுமான கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு சில நல்ல குணங்களை நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு கடைபிடிக்க ஆரம்பிச்சாவே மற்ற குணங்கள் எல்லாமே ஈர்த்துக்கிட்டு வந்துடும். எப்படி அந்த தைரியலட்சுமி சொல்வோம் இல்லையா, அஷ்டலட்சுமிகள், தைரியலட்சுமி, அந்த தைரியம் நமக்குள்ள இருந்துடுச்சு அப்படின்னா, வீரம் இருந்துடுச்சு அப்படின்னா மற்ற லட்சுமிங்களா தேடி வந்துருவாங்களோ அதே மாதிரிதான் இந்த உண்மையும். இவருடைய 16 நற்குணங்கள்ல இந்த உண்மைக்கு தான் முதலிடம். ஏன்னா இந்த உண்மை மட்டும் இருக்கிற இடத்துல நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தெய்வம் அங்க நின்னுகிட்டே தான் இருக்கும். தெய்வம் மட்டும் இல்ல, 33 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அவங்க எல்லாருமே அதுக்கு சாட்சியாவும் இருப்பாங்க. அதனால அந்த உண்மை என்னைக்குமே சாகாது. ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது மூடி மறைக்கப்பட்டாலும் காலத்தின் கட்டாயத்தினால அது கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். அதுதான் அந்த உண்மைக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான சக்தியே. அதனால அந்த உண்மைய முழுமையா கடைபிடிக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் தெய்வத்தை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி பகவான் ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு துணை நிற்பாரு. இது என்னுடைய சத்திய வாக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பக்தர்கள் மற்றவங்ககிட்ட, தன்னுடைய தாய் தந்தையர் இல்ல நண்பர்கள் இல்ல உறவினர்கள் கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்த வைக்கிறதும் அதே பகவான் தான். அதுக்கு துணை நிற்பாரு. நம்மள வந்து அந்த ப்ராசஸ்ல வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாரு. நமக்கு அந்த சூழ்நிலை இருக்கும், இந்த சத்தியத்தை காப்பாற்றவே முடியாது, ஆன் டைம்ல நம்ம சொன்ன சத்தியத்தை வந்து நிறைவேற்ற முடியாதுங்கிற சூழ்நிலையில நம்ம உடஞ்சி போய் அழுதுகிட்ட எப்படி இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில சட்டுன நிமிஷத்துல கண் இமைக்கிற நேரத்துல மாத்தி அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடியவர் தான் ஸ்ரீராமன். நம்ம வணங்குற பகவான் பாத்தீங்க அப்படின்னா அந்த உண்மைக்காக மட்டுமே அவ்வளோ பிரியமா இருப்பாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாரும் உண்மையோட இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மனம், வாக்கு, காயம், இந்த 3மே உண்மையை மட்டுமே வெளிப்படுத்தல் தான் இருந்துச்சா அப்படின்னா நம்ம மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லைங்க, தெய்வத்தையும் ஜெயிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களும் நம்மளை விரும்பும். அதுதான் உண்மை. அதனால மனசால என்ன நினைக்கிறோமோ அதையே வாயால பேசுங்க. வாயால என்ன சொல்றீங்களோ, ஒருத்தருக்கு என்ன வாக்கு கொடுக்குறீங்களோ அதையே செயலா செய்யுங்க. இத 3லும் உண்மையா இருங்க. இதுவே சத்தியம். தேங்க்யூ.